தேவாலய சொத்துக்களுக்கும் ஆர்எஸ்எஸ் குறிவைத்திருப்பதாக ராகுல் காந்தி தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார். வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவை அடுத்து தற்போது தேவாலய சொத்துக்களுக்கும் ஆர்எஸ்எஸ் குறிவைத்திருப்பதாக தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். ஏற்கனவே வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு பெரும் அளவில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டும் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது தேவாலய சொத்துக்களுக்கும் ஆர்எஸ்எஸ் குறிவைத்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். உங்களுடைய பார்வை சார்? அதாவது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அதிகாரபூர்வ பத்திரிகையான ஆர்கனைசர் பத்திரிகையில கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆளுகைக்குள்ள எவ்வளவு நிலம் இருக்கிறது என்கிற விவரத்தை வெளியிட்டிருக்கிறது. ஏறக்குறைய 12 கோடி ஏக்கர் நிலம் இருப்பதாக ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது. இது எந்த தரவுகளின் அடிப்படையில் வெளியிட்டிருக்கிறார்கள், அதற்கான ஒரு பெரிய அதற்கான தரவுகள் யார் மூலமாக அதிகாரபூர்வமாக சேகரிக்கப்பட்டதா என்பதை பற்றியெல்லாம் அதுல நம்மளால இப்போது ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா பொதுவாக இவ்வளவு பெரிய ஒரு நிலப்பரப்பு 12 கோடி ஏக்கர் என்று சொன்னால் உடனே மக்களுக்கு மாற்று மதங்களை சார்ந்த மக்களுக்கு ஒரு பிரமிப்பு வரும். ஆகா, இவ்வளவு இடங்கள் இவர்களிடம் இருக்கிறதா? அப்பொழுது இந்த இடங்களை இவர்கள் வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள்? அந்த இடங்களை வைத்து இவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள்னு உடனே அடுத்த முறை அதை அடிப்படையாக வைத்து ஒரு பிரச்சாரத்தை கட்டமைப்பதற்காகத்தான் ஆர்கனைசர் பத்திரிகையில் அவர்கள் முதல் இதை போல எழுதுகிறார். நான் இதை அன்னைக்கே சுட்டி காட்டினேன். அதாவது கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த பிஷப்புகள் கேரளாவில் இந்த வக்ஃப் போர்டினுடைய பில்லை ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு அப்பீல் கொடுத்தாங்க எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும். அப்பொழுதே நான் சொன்னேன், அவர்களுக்கு ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. மேனம்பம்ங்கிற ஊர்ல ஒரு வக்ஃப் சொத்து சம்பந்தமாக ஒரு தாவா, அது அங்கே குடியிருக்கின்ற அந்த இடங்களை வாங்கி இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் வக்ஃப் அமைப்புக்கும் வக்ஃப் போர்டுக்கும் இடையிலே ஒரு வழக்கு நடக்கிறது. அந்த வழக்கின் காரணமாக நீங்கள் இந்த சட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டுகோள் விடுப்பது மிக தவறு. ஏனென்றால் இது நாளைக்கு நம்மை நோக்கி இது திரும்பும். அப்படி திரும்புகின்ற போது உங்களால் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை வரும். நீங்கள் இன்றைக்கு ஒரு சட்டத்தை வரவேற்று விட்டு நாளைக்கு உங்களுக்கு என்று வருகின்ற போது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வது மிக கடினமாக இருக்கும். ஆகவே நீங்கள் அதை பற்றி கவனமாக இருங்கள் என்று நான் ஏற்கனவே நான் எச்சரிச்சிருக்கிறேன். இன்றைக்கு அதைத்தான் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்னைக்குமே பாத்தீங்கன்னா பாசிசம் ஒரு முதலில் எனக்கு என்ன அவனுக்குத்தானே என்று நாம் நினைப்போம். ஆனால் அது கடைசியிலே நம் வீட்டு வாசல்படியே தட்டும். நாளைக்கு இது கிறிஸ்தவருடைய சொத்துக்களுக்கு மட்டுமல்ல, இது ஜெயின்களுடைய சொத்துக்களுக்கு வரலாம், சீக்கியருடைய சொத்துக்களுக்கு வரலாம், ஏன் இந்துக்களிலேயே ஒரு பகுதியான உள்ளவருடைய சொத்துக்களுக்கும் வரலாம். ஆகவே இதை நம்ம அதைத்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி சுட்டி காட்டுகிறார். இதை போல கவனமாக இருங்க. இது இன்னைக்கு எல்லா மதங்களுக்கு இடையிலும் ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்தி எல்லார் மத்தியிலையும் பீதியையும் அச்சத்தையும் உண்டாக்கி தேசத்தையே ஒரு குழப்பத்தின் உச்சிக்கு கொண்டு போறதுக்கான ஏற்பாடுதான் இது. அதைத்தான் ராகுல் காந்தி சுட்டி காட்டுகிறார். தொடர்ந்து சிறுபான்மையினர் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேவாலய சொத்துக்களுக்கு அப்படியானால் ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதனை அடுத்து ஒன்றிய அரசு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன மாதிரியான திட்டங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு சார்? என்ன கேட்பாங்க, இப்போ இந்த இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு போர்டு இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு வக்ஃப் போர்டு இருக்கு, அதே போல கிறிஸ்தவ சொத்துக்களுக்கு ஒரு போர்டு அமைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடலாம் அல்லவா? அப்படி போடுவதற்கு தானே இந்த ஏற்பாடுகள் இவர்கள் செய்கிறார்கள். அந்த ஒரு இதுவரைக்கும் அதை போல ஒரு அமைப்பு இல்லை. ஆனா அதே போல ஒரு போர்டு அமைக்கணும், முதல்ல அதை பூரா எங்கள்கிட்ட கண்ட்ரோலுக்கு வரணும். அதுல நாங்க 4 பேரை அதுல நாங்கள் நியமனம் செய்வோம், அரசாங்கத்துடைய பிரதிநிதிகளை போடுவோம், அதுல மாற்று மதங்களுடைய பிரதிநிதிகளை போடுவோம் என்று சொல்லலாம் அல்லவா? அதற்கான முன்னெடுப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். நன்றி சார். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.